ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ரயில்வே தேர்வுல முழுமையான மதிப்பெண் பெற தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல 2024 ஒரிஜினல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா, இஏஎல்பி தேர்வு நவம்பர் 27 அன்று கேட்கப்பட்ட தேர்ட் ஷிஃப்ட் கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின் மட்டும் பார்க்க போறோம். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 25 கொஸ்டின் எப்படி கேட்கறான்னு பாருங்க, எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற வீடியோ முழுமையா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண வீடியோவா இருக்கும். ஸோ அதே டைம்ல நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வீடியோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து என்னது 4 மார்க்ஸ் ரூல் படி ஆன்சர் பண்ண போறோம். குறியீடுகளை மாற்றி அமைத்தல் ஒரு டாபிக்ல இருந்து. அப்ப இங்க என்ன சொல்றோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்தலாம். ஃபர்ஸ்ட் 55 சி என்னது பிளஸ் 7 டி என்னது மைனஸ் 54 ஏ என்னது வகுத்தல் 9 அடுத்து பி என்னது பெருக்கல் 8. இப்ப என்ன பண்ண ஃபர்ஸ்ட் நான் வகுக்கணும். அப்ப 54 வகுத்தல் 9 எவ்வளவு வரும் 6. அதுக்கப்புறம் என்ன பண்ண வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கணும். 6 8 பெருக்கணும் 48. அப்ப 55 பிளஸ் 7 மைனஸ் 48. இப்ப எனக்கு எவ்வளவு வரும்? இப்ப 55 7 கூட்டினா எவ்வளவு வரும்? 62 மைனஸ் 48. அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும்? 62ல 48 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 14. ஆன்சர் கரெக்ட், 14 தான் எனக்கு கரெக்டானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க, how many such numbers are there? ஓகே, ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க எண்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த எண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இமிடியட்லி ப்ரெசீடிங் அப்படின்னா முன்னாடி எனக்கு எப்படி இருக்கணும்? நம்பர் எண்ணு வரணும். அப்போ இந்த எண்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த எண்ணுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரணும். அதே மாதிரி ஆல்சோ இமிடியட்லி ஃபாலோடு அடுத்து, அதாவது பின்னாடி எனக்கு எப்படி வரணும்னா சிம்பிள் வரணும். சிம்பிள்னா குறியீடு. அப்ப எனக்கு இந்த பேட்டர்ன்ல எனக்கு எத்தனை இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? எண்களுக்கு முன்னாடி எண்ணுக்கு பின்னாடி குறியீடு, அதாவது 2 எண்கள் ஒரு குறியீடு இருக்க மாதிரி காம்பினேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. 2 எண்கள் குறியீடு, அது மாதிரி எத்தனை காம்பினேஷன் பாருங்க. பாருங்கவே 2 எண்கள் குறியீடு 6 8 டாலர் சிம்பல். அடுத்து 2 நம்பர் ஒரு குறியீடு 4 7 அண்டு. அடுத்து 2 நம்பர் எங்க இருக்கா? 2 நம்பர் கண்டினியூஸ் எங்க இல்ல, அவ்வளவுதான். அப்ப 2 எண்கள் குறியீடு எத்தனை இடத்துல இருக்கு? 2 இடங்கள் இருக்கு. அப்ப ஆன்சர் அது 2. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் எனக்கு எந்த நம்பர் போட்டா கரெக்டா கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப இங்க பாக்குறோம், இங்க 711 இருக்கு. அப்ப எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தா பாருங்க, 2218 263 மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப 200 இங்க 700. அப்ப கிட்டத்தட்ட என்ன ஒரு 3 மடங்கு சம்திங் போதா? எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு கிட்ட போற மாதிரி இருக்கு ஒண்ணு. அடுத்து இதே மாதிரி இங்க பாரு 140. அப்ப 140 3 மடங்குன்னு எவ்வளவு வரும் பாருங்க. ஓகே, இப்போ அதுல நம்பர் தான் இங்க இருக்கு. ஓகே, அப்ப இதுல எந்த ஆப்ஷன் எடுத்து நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும்னா, கரெக்டா லாஸ்ட் ஆன்சர் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், 1 by 1 செக் பண்ணி வரதோட கடைசி உள்ள நான் செக் பண்ணி சொல்ல போறேன் என்ன கான்செப்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க சொல்லிட்டு. இப்ப எக்ஸுக்கு 252 எடுத்தே அப்படின்னா, எக்ஸுக்கு 252 எடுத்தினா அந்த 252 என்ன பண்ணணும்னா 3ஆல பெருக்கணும். என்ன பண்ணும்? 3ஆல பெருக்கணும். பெருக்கல் வரும் 6, இங்க எவ்வளவு வரும் 5 மீதி 1 756. ஓகே, எவ்வளவு வருது 756. ஆனா இங்க எவ்வளவு இருக்கு 711 இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்ண 756ல இருந்து 45 மைனஸ் பண்றாங்க. அப்ப ஆன்சர் இங்க எவ்வளவு வரும்? 750 45 போச்சுன்னா 1 இங்க 1 7. ஓகே, அப்ப கான்செப்ட் அது 3ஆல பெருக்கணும் 45ஆல கழிக்கணும். இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், செக் பண்ணி பார்க்க போறேன். அப்ப 140 எடுத்து செக் பண்றேன். எனக்கு ஒய்க்கு எவ்வளவு வரணும்? 3ஆல பெருக்கி 45 கழிச்சா ஒரு ஆன்சர் வரணும். அந்த ஆன்சர் எப்படி இருக்கணும்? 399 393 இருக்கணும். அப்ப அது மாதிரி செக் பண்ணி பார்க்க போறேன். ஒய்க்கு 393 செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும்? 3ஆல பெருக்கணும். பெருக்கல் வரும் 18 மீதி 1 12 13 மீதி 1 438. அடுத்து என்ன பண்ணும்? 45 கழிக்கணும். கழிச்சோம்னா 3 இங்க 13 போச்சுன்னா 9 3 393 வருது. அப்ப எக்ஸுக்கு 252 எடுக்கிறோம், ஒய்க்கு 393 இருக்கு. எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது. கான்செப்ட் இங்க எப்படி இருக்கு? 3ஆல பெருக்கி 45 கழிக்கிறாங்க. அப்பதான் ஆன்சர் வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தா 1 by 1 ட்ரை பண்ணிட்டு வரும். கடைசியில் நமக்கு ஆன்சர் தெரியும். நீங்க என்ன கான்செப்ட் கேட்டுக்காக நம்ம லாஸ்ட் ஆன்சர் மட்டும் எடுத்தவங்களுக்கு ஆன்சர் பண்ணி காட்டிக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். 2016 மற்றும் 2018 ஆண்டுகளில் சராசரி ஏற்றுமதி எவ்வளவு?
சராசரி ஏற்றுமதினா இந்த 2 ஆண்டுகள் மட்டும் தான். 2016 2018. 2016 எவ்வளோ 20, 2018 எவ்வளோ 40. அப்ப 20 40 வகுத்தல் 2 ஏன்னா கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப இந்த 2 ஆண்டுகள் கூடுதல் 2 எண்ணிக்கை போட்டு அப்ப எவ்வளவு வரும் 60/2 அடிச்ச எவ்வளவு வரும் 30. அப்ப சராசரி எவ்வளவு வரும் 30. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க IMOL என்னன்னு சொல்றாங்களா PTVS. ஓகே எப்படிங்க சொல்றாங்கன்னா ஐனா 9, எம்னா 13, ஓனா 15, எல்னா 12. அதே மாதிரி பீனா 16, டீனா 20, 22, 19. ஓகே ஃபர்ஸ்ட்டுங்க 9 16 என்ன கூடுது 7 கூடுது. 13 20 7 கூடுது. 15 22 7 கூடுது. 12 19 7 தான் கூடுது. அப்ப அனைத்து எழுத்துக்குமே என்ன பண்ணுது 7 தானே கூடுது. அப்ப அதே கான்செப்ட் படி KOQL. அப்ப கே நினைக்க எவ்வளோ கேனா 11 11 ஏழை கூட்டினா 18. அடுத்து ஓனா 15 15 ஏழை கூட்டினா 22. கியூனா 17 ஏழை கூட்டினா 24. என்னன்னா 14 ஏழை கூட்டினா 21. அப்ப எனக்கு என்ன வரும் 18னா 6, 22னா V, 24னா X, 21னா U. அப்ப RVXU. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க இங்கே அதே மாதிரி எக்ஸ் ஒய்க்கு எந்த போட்டா கரெக்டாக கேட்குறாங்க. என்ன இருக்கு 529 இருக்கு. ஆனால் இங்கே எக்ஸுக்கு மதிப்பு இருக்கு கம்மியாக தான் இருக்கு. இங்கே எப்படி கான்செப்ட் பார்க்கலாமா? இங்கே என்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா இங்கே 523 பார்த்தா கிட்டத்தட்ட கியூப் நம்பர் பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கு. கியூப் நம்பர் பக்கத்தில் ஏன்னா 8 கியூப் அப்படிங்கிறது 512. அப்போ இங்கே எந்த நம்பர் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் எடுத்தா ஆன்சர் பண்ணுறாங்க. எப்படின்னா 11லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டு அதை கியூ பண்ணி திரும்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு 11 கூட்டுறாங்க. ஓகேங்களா? அப்ப நான் எக்ஸுக்கு என்ன பண்றேன் 11 எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்ப 11 3 கழிச்சுட்டு அதை கியூ பண்ணாதான் எனக்கு எவ்வளோ வரும் 8 கியூப்னு வரும். அதோட 11 கூட்ட போறோம். அப்ப எவ்வளோ வரும் 11 3% 8 8 கியூப்ல வரும் 512 பிளஸ் 11 ஆன்சர் வரும் 523. ஓகேங்களா? அதே மாதிரி 9 எடுத்து பாருங்க. இப்போ 9 மைனஸ் 3 கியூ பண்ணிட்டு என்ன பண்ணும் 11னா சரி 9 கூட்டணும். ஓகேவா? நீங்க எந்த நம்பர் இது கழிக்கிறீங்களோ அதே நம்பர் கூட்டு. ஓகேவா? இங்க 9 மைனஸ் 3 கியூப் பண்ணி 9 கூட்டணும். 9 3% 6 6 கியூப் வரும் 216 பிளஸ் 9 எவ்வளவு வருது 225. அப்ப எனக்கு செகண்ட் ஆப்ஷன் எடுக்கும் போது ஒரு கான்செப்ட் கிடைக்கிற மாதிரி எனக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க நோ ஹார்ஸ் ஆர் மிரர்ஸ். ஓகேவா? எந்த குதிரையும் கண்ணாடி அல்ல. எந்த குதிரையும் கண்ணாடி அல்ல. அடுத்து சம் லிசர்ட்ஸ் ஆர் ஹார்சஸ். இதனால் லிசர்ட்ஸ்னா பள்ளி. ஓகேவா? சில பள்ளிகள் குதிரைகள். சில பள்ளிகள் குதிரைகள். இப்ப இங்க கன்க்ளூஷன் இருக்கு சம் ஹார்ஸ் ஆர் நாட் லிசர்ட்ஸ். ஓகேவா? சில குதிரை பள்ளி அல்ல. அதே மாதிரி சில பள்ளிகள் கண்ணாடி அல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கு எந்த குதிரையும் கண்ணாடி இல்லையோ அப்ப கண்ணாடி தனியா இருக்கும் குதிரை தனியா இருக்கும். இது கண்ணாடி இது குதிரை. அடுத்து சில பள்ளிகள் குதிரைகள் அப்ப சில பள்ளிகள் குதிரைகளா இருக்கும். ஓகே பாடம் இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க சில குதிரைகள் பள்ளி அல்ல. கரெக்டா? சில குதிரைகள் பள்ளியில இருக்கும்ல. சில பள்ளி குதிரை இருக்கும்போது சில குதிரையும் பள்ளிகளா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து சில பள்ளிகள் கண்ணாடி அல்ல. கரெக்ட் தானே? பள்ளிகள் எதுவுமே எனக்கு என்னது கண்டிப்பா கண்ணாடி இருக்க அவசியம் இல்லை. அப்ப என்னது இரண்டாவது மட்டும் தான் எனக்கு சரியானது. அப்ப என்ன ஆகுது இரண்டாவது மட்டுமே எனக்கு ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க குழுவில் சேராத ஜோடி வேறுபட்டதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. முதல் எழுத்து மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே டி ஒய். அப்ப டி அன்னைக்கு எவ்வளோ 20 ஒய்னா 25. இங்க ஒய் டபிள்யூ இங்க எவ்வளோ இருக்கு 25 23 ஆர் டபிள்யூ 18 23 எல் கியூ எல்னா 12 கியூனா 17. இப்ப பாருங்க 20 25 வித்தியாசம் எவ்வளோ 5. இங்க எவ்வளவு ஒரு வித்தியாசம் 2. இங்க எவ்வளவு வித்தியாசம் 5. இங்க எவ்வளவு வித்தியாசம் 5. அப்ப இங்க என்ன ஆகுது இங்க மட்டும்தான் 2 வித்தியாசம் இருக்கு. அப்ப எனக்கு இது வேறுபட்டது. இன்னொன்று ரிவர்ஸ்ல போயிருக்குது. ஓகேங்களா? அப்ப இது வித்தியாசமானது செகண்ட் ஆப்ஷனுக்கு வித்தியாசமானது.
நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, திரும்ப அதே மாதிரி சி கே கியூ ஆர் என்ன சொல்றாங்க, எஃப் ஐ டி பி டி. ஓகேங்களா? சீன் எவ்வளோ 3, கேனா 11, கியூனா 17, ஆர்னா 18. அதே மாதிரி இங்க எஃப்னா 6, ஐனா 9, டீனா 20, பீனா 16. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க 3, இங்க 6 என்ன ஆகுது, 3 கூடுது. அடுத்து இங்க 11, இங்க 9 என்ன ஆகுது, 2 குறையுது. இங்க 17, இங்க 20 என்ன ஆகுது, 3 கூடுது. இங்க 18, 16 என்ன ஆகுது, 2 குறையுது. அப்ப இந்த கான்செப்ட் இப்ப நான் ஆன்சர் பண்ண போறேன். என்ன ஆன்சர் கொஸ்டின், POLJ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 3 கூட்டணுமா, அப்ப B யோட மதிப்பு 2, 3 கூட்டினா எனக்கு எவ்வளோ வரும், 5. 5 என்னது E. அடுத்து O அன்னைக்கு எவ்வளோ, 15. 15 என்ன பண்ணும், 2 கழிக்கணும். 12 போச்சுன்னா 13. 13 எனக்கு என்னது M. அடுத்து Lனா 12, 3 கூட்டணுமா, அப்ப 12 3 கூட்டினா 15. 15 எவ்வளோ O. அடுத்து Jனா 10, அப்ப 2 கழிச்சோம்னா 8ன்னு வரும். ஓகே, அப்ப 8ன்றது H. அப்ப EMOH. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நீங்க ஒரு எழுத்து பின்ன நல்லா கிடைக்கலாம், ஆன்சர் கிடைக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, அடுத்து வரக்கூடிய எழுத்து எனக்கு என்ன வரும் கேட்குறாங்க பாருங்க, T S R Q ஒவ்வொன்றும் குறைஞ்சிட்டு வருது. அப்போ Qக்கு அப்புறம் என்ன வரும், P. அடுத்து இங்க V U T S இங்க என்னது ஒவ்வொன்றா குறையும், அப்போ R. அடுத்து X முன்னாடி W, W முன்னாடி V, V முன்னாடி U, U முன்னாடி என்ன வரும், T. அப்போ ஆன்சர் அது PRT. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் திரும்ப பாருங்க, ஒரு அடுத்து என்ன வரும் கேட்குறாங்க பாருங்க, JKLM அடுத்து என்ன வரும், N. அடுத்து FGHIJ அடுத்து HIJKL. அப்போ ஆன்சர் வரும் NJL. ஸோ ரொம்ப சிம்பிளா நெக்ஸ்ட் லெட்டர் இல்லை முன்னாடி லெட்டர் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்க பாருங்க ஒரே தேர்வுல. அடுத்து இந்த பாருங்க, அறிக்கைகள் நடவடிக்கைகளை பாருங்க. அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரியர் பலமுறை எச்சரித்தும் தேர்வில் காப்பி அடித்ததற்காக ஒரு மாணவர் சிக்கினார். பலமுறை எச்சரிச்சிருக்காங்க, திரும்பவும் அவங்க என்ன பண்ணாங்க, காப்பி பண்ணதுனாலதான் ஒரு மாணவர் சிக்கிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், நடவடிக்கை பாருங்க, மாணவர் தேர்விலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், அவருடைய விடைத்தாளை ரத்து செய்ய வேண்டும். கரெக்ட் தான், இது ஏற்றுக்கூடிய விஷயம். என்ன காப்பி அடிச்சிருக்காங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெளியேற்றி அவங்க தாளை என்ன பண்ணும், ரத்து செய்யணும். ஓகே, ஏற்றுக்கலாம். மற்றொரு முறை எச்சரித்த பின் ஆசிரியர் மாணவனை மன்னித்து விட வேண்டும். கண்டிப்பா இது ஃபாலோ பண்ணாது. ஓகேங்களா? அப்ப நீங்க எதான் ஃபாலோ பண்ணும், 1 மட்டும் தான் எனக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 மட்டும் பின்பற்றுகிறது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ்ட் கேட்கறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர். எதுல இருக்காங்க, வட்ட பேஜை. வட்ட பேஜ் எத்தனை பேர், 6 பேர். 1 2 3 4 5 6. அடுத்து A என்பவர் ஈக்கு வலதுபுறம் 2வது இடத்தில் உள்ளார். ஈக்கு வலதுபுறம் 2வது இடம். அப்ப ஈக்கு வலதுபுறம் 2வது இடம் யாரு, A. அடுத்து F என்பவர் D மற்றும் Eக்கு உடனடி அருகாமை. உடனடி அருகாமை அப்படின்னா நடுவுல இருக்காங்க அர்த்தம். Dக்கு E கடையில நடுவுல. அப்ப E இங்க இருக்கா, அப்ப என்ன பண்ணலாம், D எங்க போடுங்க. அப்ப Eக்கும் D கடையில யாரு இருக்கா, F. யாருக்கா, F இருக்காங்க. அடுத்து C என்பவர் வந்து பாத்தீங்கன்னா P யின் இடதுபுறத்தில் 2வது. Pக்கு இடதுபுறத்தில் 2வது இருக்காங்களா, அப்ப B எங்க போடுவோம். அப்ப Bக்கு 2வது இடதுபுறம் யாருப்பா, C இருப்பாங்க. இப்போ கொஸ்டின் நான் பாத்தீங்கன்னா C-யை பொறுத்தவரை F இன் நிலை என்ன. அப்ப C-ல-இருந்து F பார்த்தா எனக்கு நிலை எப்படி இருக்குங்க. அப்ப C-ல-இருந்து F பாக்குறேன். அப்ப எனக்கு கிளாக் வைஸ் பண்ணது இடதான். அப்ப C-ல-இருந்து என்னது, 2வது இடதுபுறத்துல இருக்காரு. ஓகேவா, இடதுபுறத்தில் 2வது சொல்லலாம், இல்ல 2வது இடதுபுறம் சொல்லலாம். அப்ப என்ன வரும், இடதுபுறத்திலிருந்து 2வதாக இருக்காரு. ஓகேங்களா, இல்ல அப்படின்னா இந்த பக்கம் வந்துன்னா எனக்கு என்ன வரும், ஆன்டி கிளாக் வைஸா. அப்ப வலதுபுறத்திலிருந்து 4வதாக இருக்கார் அப்படின்னு வரலாம், இடதுபுறத்திலிருந்து 2வதா இருக்கும் வரலாம். எனக்கு இதுதான் கரெக்டா பொருந்தது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் சேராத ஜோடி தான். இப்பயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பார்க்கலாம். K-னா எவ்வளோ, 11, M-னா 13, L-னா 12, Q-னா 17, E-னா 5, G-னா 7, Q-னா 17, S-னா 19. அப்ப இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது, 2, இங்க 5, இங்க 2, இங்க 2. ஓகேவா, அப்ப அனைத்திலும் 2 வருது. இங்க மட்டும் எவ்வளவு வித்தியாசம், 5 வருது. அப்ப எனக்கு என்னது
செகண்ட் உள்ளதான் எனக்கு வித்தியாசமா இருக்குது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன 1539 ரோஸ் அப்படின்னா 6825 எனவும் குறிக்கப்பட்டதுன்னா ஆறுக்கான குறியீடு என்னது? அப்ப ஆறு எத்தனை இடத்துல பார்ப்போம். ஆறு ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுலுமே எந்த நம்பர் காமனா இருக்குன்னு பாருங்க. இப்ப 6 சரி 1 இருக்கா? இல்ல. 5 இருக்கு. 5 இங்கே இருக்கு, 5 இங்கே இருக்கு. இப்ப 3 இருக்கா? இருக்காது. 9 இருக்கு. ஓகேவா? அப்ப 6 இரண்டு இடத்துல இருக்கு, 5 இரண்டு இடத்துல இருக்கு. அப்ப ஆறுக்கான குறியீடு என்னது? 5. நெக்ஸ்ட் இப்போ ஒரு தரவரிசை ரேங்கிங் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ரோ ஆஃப் பீப்புள். ஓகே, ஒரு வரிசையில் ஆள் நிற்கிறாங்க. இதில் பாண்டி. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட், அது இடதுபுறத்திலிருந்து எட்டாவது. இடதுபுறத்திலிருந்து எட்டாவது யாருப்பா? பாண்டி இருக்கான்னு வச்சுக்கோ. அடுத்து ஸ்னேகா என்ன பார்த்தீங்கன்னா இடதுபுறம், லெஃப்ட்ல தான் சொல்றாங்க. அப்போ இடதுபுறத்துல 15வது ஆள் யாரு? ஸ்னேகா. அடுத்து என்ன சொல்றாங்க? ஸ்னேகா வந்து எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னா பாண்டி அண்டு நெபூர் இவங்களுக்கு எக்ஸாக்ட்லி பிட்வீன். ஓகேவா? அதாவது பாண்டிக்கும் நெபூருக்கும் நடுவுல கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பாண்டி 8வது இடத்துல இருக்கான், சினேகா 15. அப்ப இங்க இருந்து வர எவ்வளவு வருது? 7 கூடுதா? அப்ப திரும்ப ஒரு 7 கூட்டுங்க. 7 கூட்டினால ஒரு 22. அப்ப இந்த 22 யாருப்பா? நுபூர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? இந்த நுபூருங்க வந்து பாத்தீங்கன்னா 7வது இருப்பா. எங்க இருந்து? வலது புறத்துல இருந்து 7வது ஆளு. ஓகேவா? அப்ப வலது புறத்திலிருந்து இவங்க 7வது ஆள் அப்படின்னா இங்க பின்னாடி எத்தனை இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்களா? அப்பயுமே இடது புறத்துல பார்த்தா 22 பேர், 22வது ஆளு. வலது புறத்துல பார்த்தா 7வது ஆளு. ஓகேங்களா? அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப 22 6 கூட்டினா 28. அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 28 பேர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னது? 14, 15, 18, 23, 30 டேஷ். ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது? 1, அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7. அடுத்து எவ்வளோ கூடும்? 9. சிம்பிளா முடிஞ்சா? அப்ப ஆன்சர் வரும் 39. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் திசைகளை கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஸ்டார்ட் பண்றோம். எங்க ஸ்டார்ட் பண்றோம்? ஏல ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? தெற்கு நோக்கி எவ்வளோ? 5. அப்ப தெற்கு நோக்கி 5 போயாச்சு. ஓகே, இப்போ இங்க வந்தாச்சு. இங்க இருந்து என்ன பண்றோம்? வலதுபுறம். வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 7 மீட்டர். அப்ப 7 மீட்டர் போயாச்சு. அடுத்து என்ன பண்ணும்? திரும்ப வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 12. ஓகே, 12 போயாச்சு. அங்க என்ன பண்றோம்? பி என்ற புள்ளி அடைஞ்சாச்சு. பி என்ற புள்ளி அடைஞ்சதுக்கு என்ன சொல்லுவாங்க? அவர் நின்ற இடத்திலிருந்து, அந்த புள்ளி பியில இருந்து கிழக்கு நோக்கி 7 மீட்டர் தொலைவில், கிழக்கு நோக்கி 7 மீட்டர் தொலைவில் என்ன இருக்கு? ஒரு கம்பம் இருக்கு. ஒரு கம்பம் வைத்திருக்காங்க. அந்த கம்பத்திலிருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் அவர் வீடு இருக்கும்? ஏதான் அவர் வீடு. அப்ப இது எந்த திசை வரும்? எனக்கு இந்த மாதிரி ஏற போட்டா தெற்கு. இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? ஏன்னா இது வந்து 7 கரெக்டா வந்துச்சா? இப்போ மொத்த டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ? 12. இதோட டிஸ்டன்ஸுக்கு எவ்வளோ? 5. 12 5 போச்சுன்னா 7. அப்ப 7 மீட்டர் தெற்கு நோக்கி போகணும். அப்ப ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் திரும்பவும் பார்த்தா இந்த மாதிரி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. இது எப்படின்னா எண்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எண்கள் எப்படி இருக்குமா? இமிடியட்லி ப்ரெசிடெட் பை எ நம்பர். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ப்ரெசிடென்ட் முன்னாடி நம்பர் இருக்கணும். எண்ணுக்கு முன்னாடி எண் இருக்கணும். அடுத்து ஃபாலோடு பின்னாடி, பின்னாடி என்ன இருக்கணும்? சிம்பிள் இருக்கணும். அப்ப இங்க என்னதான்? எண் எண் குறியீடு இந்த மாதிரி காம்பினேஷன் எத்தனைன்னு பாருங்கன்னு கேட்குறாங்க. அப்ப 2 எண்கள் ஒரு குறியீடு, 2 எண்கள் ஒரு குறியீடு. அடுத்து 2 எண்கள் குறியீடு இருக்கா? இல்ல. அப்போ ஒரே ஒரு இடத்துல தான் 2 எண்கள் குறியீடு இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 1 தான் எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் திரும்ப ஒரு பாருங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி இங்க என்னது? வடக்கு நோக்கி 7 பேர் கிடைவரிசையில் நிக்கிறாங்களாம். அப்ப 7 பேர் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7. அடுத்து என்ன சொல்லுங்க? சியின் வலதுபுறம் 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ரொம்ப சிம்பிள். அப்ப சிக்கு வலதுபுறம் இருப்பாங்க 2 பேர் தானே. அப்ப சிக்கு வலதுபுறம் 2 பேர் தான் இருப்பாங்க. அது யாருன்னு தெரியாது. அடுத்து டி மற்றும் சிக்கு இடையில் 2 நபர்கள். அப்ப சி இங்க இருக்கான். அப்ப டிக்கும் சிக்கு 2 பேரும். அப்ப என்ன பண்ணலாம்? டி எங்க போடுங்க? அப்ப சிக்கும் டி இடையில 2 பேர் இருப்பாங்க. அடுத்து ஏ என்பவர் எப்படி இருப்பான் பார்த்தீங்கன்னா டிக்கு உடனடி வலதுபுறம். அப்ப டிக்கு உடனடி வலதுபுறம் யாரு? ஏ. அடுத்து இ என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு உடனடி இடதுபுறம். அப்ப ஜிக்கு உடனடி இடதுபுறம் யாரு? இ. அப்ப ஜி எங்க தான் போட முடியும்? அப்ப உடனடி இடதுபுறம் யாரு? இ. அடுத்து
பி என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு இடப்புறம் இரண்டாவதாக அமர்ந்திருப்பார். அப்ப ஏக்கு இரண்டாவது இடதுபுறம் யாரு? பி. அப்ப இதுல இருந்து யார் வராம இருக்கா? ஏ, பி, சி, டி இருக்கு, இ இருக்கு, எஃப். அப்புறம் இங்க போட்டுக்கலாம். இப்ப கொஸ்டின் என்ன கேட்றாங்க? பி மற்றும் எஃப் இடையே எத்தனை நபர்கள் இருக்காங்க? இப்ப பிக்கும் எஃப் இடையே எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. சில பாம்புகள் பல்லிகள். ஓகேங்களா? சில பாம்புகள் பல்லிகள். அடுத்து அனைத்து சேவல்களும் பல்லிகள். அனைத்து சேவல்களும் பல்லிகள். இப்ப கொஸ்டின்ல அனைத்து பல்லிகளும் சேவல் கரெக்டா? அனைத்து பல்லிகளும் சேவல்கள் சொன்னாங்கன்னா தவறு. எந்த சேவல்களும் பாம்புகள் அல்ல. எந்த சேவல்களும் பாம்புகள் அல்ல சரி. அப்ப நீங்க என்ன ஆகுது? முடிவு 2 மற்றும் பின்பற்றுது. நெக்ஸ்ட் திரும்ப பாருங்க இதே மாதிரி கொஸ்டின் சச் நம்பர்ஸ் எண் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எண் எப்படி இருக்குன்னா பிரசிடர் முன்னாடி எனக்கு எப்படி இருக்கணும்? சிம்பிள் இருக்கணும். ஒரு நம்பருக்கு முன்னாடி குறியீடு இருக்கணும். அடுத்து இமிடியட் ஃபாலோட் அப்படின்னா பின்னாடி சிம்பிள் இருக்கணும். பின்னாடி ஒரு குறியீடு. அப்ப எப்படி இருக்கணும்? அந்த எண்ணு முன்னாடி பின்னாடி குறியீடு உள்ளதா இருக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு எண்ணுக்கு சைடு 2 பக்கம் எப்படி இருக்கணும்? குறியீடு தான் இருக்கணும். ஓகே பாருங்க 7 8 போட முடியாது. இப்ப இதை எடுக்கலாம். 2 முன்னாடி ஒரு குறியீடு பின்னாடி ஒரு குறியீடு. அதே மாதிரி வேற எங்க நம்பர் இருக்கான்னு பார்ப்பேன். வேற எங்க இருக்கா? இல்ல. ஒரு நம்பருக்கு முன்னாடி குறியீடு இருக்கா? வேற எதுவுமே இல்லை. அப்போ ஒன்னே ஒன்று தான் எனக்கு இதுக்கு ஆன்சர் கரெக்ட். 1 தான் சரியானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. போர்ட் மாஸ் பேஸ் பண்ணி தான் 10 பி என்னது -27. அடுத்து டி அப்படின்னா வகுத்தல். அடுத்து 9 ஏ அப்படின்னா பிளஸ். அடுத்து 4 சி அப்படின்னா பெருக்கல் 3. இப்ப இதை வகுத்து எவ்வளவு வரும்? 3. இதை பெருக்குனா 12. இங்க பிளஸ் இங்க -10. இப்ப என்ன பண்ணலாம்? 10 -3 எவ்வளவு வரும்? 7 பிளஸ் 12 எவ்வளவு வரும்? 19. அப்ப ஆன்சர் கரெக்ட் 19. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. சால்வ் அப்படின்னா 36598. ஸ்டோர் அப்படின்னா 39164. ஹோல் அப்படின்னா 276889. அப்படின்னா வி என்பதற்கான குறியீடு என்னது? அப்ப வி எத்தனை இருக்குன்னு பாருங்க. வி இங்க ஒரு இடத்துல இருக்கு. எங்காச்சும் வி இருக்கா? இல்ல. அப்ப வி ஒரே ஒரு இடத்துல இருந்தா நம்பர் ஒரு இடத்துல தான் இருக்கணும். இப்ப 3 என்னாச்சு? இங்க வந்துருச்சு. அப்ப 3 எனக்கு வராது. 6 இங்க வந்துருச்சு வராது. அடுத்து 9 2 இடத்துக்கு வராது. 8 2 இடத்துக்கு வராது. அப்ப 5 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. வி ஒரு இடத்துல இருக்கு. 5 என்னது இருக்கு? ஒரே ஒரு இடத்துல இருக்கு. அப்ப விக்கான குறியீடு என்னது? 5. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ உறவு முறை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். எம் மைனஸ் என். அப்ப எம் மைனஸ் என்னது? சகோதரர். அப்ப எம் என்பவர் என்னது? சகோதரர். யாருடைய சகோதரர்? என்னுடைய சகோதரர். அடுத்து என் வகுத்தல் பி. என் வகுத்தல் பி அப்படின்னது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தந்தை. அப்ப என் என்பவர் தந்தை. யாருடைய தந்தை? பி உடைய தந்தை. அடுத்து பி பிளஸ் எஸ். அப்ப பி பிளஸ் எஸ் என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க தாய். அப்ப பி வந்து தாய். யாருடைய தாய்? எஸ் உடைய தாய். அடுத்து எஸ் இன்ட்டு டி. அப்ப எஸ் இன்ட்டு என்னது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மனைவி. அப்ப எஸ் வந்து மனைவி. யாருடைய மனைவி? டி உடைய மனைவி. இப்ப கொஸ்டின் கேட்டாங்கன்னா எம் என்பவர் டிக்கு என்ன உறவு? எம் என்பவர் டிக்கு என்ன உறவா இருப்பாங்க? டில இருந்து அப்படி எம்முக்கு போங்க. எப்படி இருக்கும்? மனைவியுடைய தாயுடைய தந்தையின் சகோதரர். அப்ப என்ன வரும்? மனைவியின் தாயின் தந்தையின் சகோதரர். இதுதான் கரெக்ட் ஆன்சரு. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி என்ன வரும்? இவங்க மாமியாருடைய அப்பா. ஓகே, மாமியாருடைய அப்பாவுடைய சகோதரர் சொல்லுவோம். இல்லைன்னா மனைவியுடைய அம்மாவுடைய தந்தையுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதையும் பாருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.